தமிழகத்தில் வரலாறு காணாத கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. ஏற்கனவே நம்ம சொல்லிக் கொண்டே இருந்தோம். பல மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. டெல்டா மாவட்டங்களிலும் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கு என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய லைக் பட்டனை எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வருகிற நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக மிக கனமழையானது புரட்டி போட இருக்கிறது. வரப்போகிற மே 2வது வாரத்தில் தமிழகமே வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். எதனால இந்த அளவுக்கு மழை தீவிரம் தமிழகத்தில் இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவான விளக்கங்களோடு இந்த வானிலை அறிக்கையை நம்ம கேட்க போகிறோம். தமிழகத்தில் மே 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதிகள் வரை மிக கனமழை முதல் அதி கனமழையும் தீவிரமடையும். ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தொடர்ந்து இந்த கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள், கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடக்கூடும். ஆகவே இப்ப நமக்கு 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் சொல்லி ஆங்காங்கே மழை பொழிவு இருந்தாலும் வருகிற நாட்களில் நமக்கு தொடர் கனமழையானது உறுதியாக நமக்கு தீவிரமடையும். நாளை முதல் தென் மாவட்டத்தில் மிக கனமழை புரட்டி போடும். அதுதான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், கடலோர, டெல்டா, உள் மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களும் 38 மாவட்டத்திற்கும் மழை பொழிவுகள் வருகிற நாட்களில் தீவிரமாக போகுது. இது ஒரு வரலாறு காணாத கனமழையாகவும் தமிழகத்தில் அமையக்கூடும் நண்பர்களே. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது. முதலாவதாக இன்றைய கனமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வாரம் இருக்கக்கூடிய மழை பொழிவை பற்றியும் நம்ம நிச்சயமா சொல்லிடுறோம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மே 7ஆம் தேதி முதல் மிக கனமழை தீவிரமடையும். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் மே 7ஆம் தேதி முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். மே 7ஆம் தேதி முதல் மிக கனமழையானது தீவிரமடையும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதி கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். ஆகவே நாளைய தினத்திலிருந்து மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரியில் மிக கனமழை தீவிரமடையும். அப்ப இன்னைக்கு மழை வராதான்னு கேட்டா பகுதியா சில இடங்கள்ல மட்டும் மழை ஒரு மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். அதாவது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் இன்றைக்கு மிதமானதிலிருந்து கனமழை பகுதியாகவும் நாளை முதல் மாவட்டம் முழுவதுமாக மழை வாய்ப்புகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நாளை முதல் படிப்படியாக பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வருகிற அடுத்த வாரங்களில் பருவமழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல தொடர்ந்து வலுவாக இருக்கும். அதனால மழை பற்றாக்குறை, மழை குறைவு அப்படிங்கிறதுல வரலாறு காணாத கனமழை பொறுத்தவரை தமிழகத்துல நமக்கு இருக்க போகுது. இதுவரை இல்லாத அளவு மழை பொழிவுகள் மே மாதத்துல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். புயல் சின்னத்திற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு சிலர் கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு தாழ்வு மண்டலமாகவே இது பார்க்கப்படுது. ஒருவேளை இது தீவிர புயலாகவோ அல்லது புயலாகவோ மாறினால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஏற்கனவே பகுதியான ஒரு கனமழையா பதிவாயிருக்கு. இன்னும் ஒரு சில இடத்துல மழை வரல, ஆனாலும் ஒரு பகுதியான கனமழை கிடைச்சிருக்கு. காஞ்சிபுரத்துல, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல, அதே மாதிரி செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டத்துல கூட ஒரு 8 சென்டிமீட்டர் மழை, பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, கடலூர்ல கூட ஓரளவு வடக்கு பகுதிகளில் மழை கிடைச்சிருக்கு கடலூர் மாவட்டத்தில். ஆனால் இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யாம இருக்கு. நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை உறுதியாக நமக்கு வலுப்பெறும். மே 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழையானது தமிழகத்தில் தீவிரம் அடையும் நண்பர்கள். அதனால
மே 9 முதல் 13 வரைக்கும் மிக கனமழை பொறுத்தவரை கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் தற்போதைய நிலவரப்படி இன்றைய வானிலையின்படி தற்போதைய நிலவரப்படி மே 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையானது தீவிரமடையும். இன்றைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் வருகிற வாரங்களில் கனமழை புரட்டி போடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. வருகிற மே 2வது வாரம் முழுவதுமாக உள் மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை. இதில் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். மே 8ஆம் தேதி அல்லது 9 தேதிக்கு பிறகு மழை தீவிரம் மிக கடுமையாக இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலான மழை பொழிவுகள் ஒரு கன முதல் மிக கனமழையாக மே 2வது வாரங்களிலும் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு முதல் 4 மாவட்டங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மழை தீவிரமாக கொட்டி தீர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து கடலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் திருச்சி, கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். டெல்டா மாவட்டங்களில் இந்த தேதிகளில் மழை அதிகரிக்கும் சொல்லி. அதே மாதிரி டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்களிலும் மழை பொழிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. திருச்சி, கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் வெறும் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்களிலும் தற்பொழுது மழையினுடைய தீவிரம் அதிகமாகியிருக்கு. வருகிற நாட்களில் இன்னும் எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ கண்டிப்பா அந்த பகுதிகளிலும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் கடந்த நாட்களை விட இப்போ பரவாயில்ல. ஏன்னா கடந்த 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 42, 41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பதிவாயிட்டு இருந்தது. இப்போ 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சற்று குறைஞ்சிருக்கு. இனி வருகிற நாட்களிலும் வெப்பநிலை தமிழகத்தில் குறைவதற்கான வாய்ப்பாக இருக்குமே தவிர நிச்சயம் அதிகரிக்காது. நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரமும் இனி வருகிற நாட்களில் பார்க்க போறீங்க. வங்கக்கடலில் உருவாகிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவு கடலோர பகுதிகளுக்கு முழுவதுமாக மிக அருமையான மழை பொழிவை கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. நண்பர்களே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.